ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 2ல் செய்யுள் வந்து 2வது காணி நிலம் வந்து பார்க்க போகிறோம். தலைப்பு வந்து காணி நிலம். அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் வந்து கற்பனை செய்கிறார். வீடு வந்து எப்படி இருக்கணும்னு பாரதி வந்து நினச்சி பார்க்காரு. இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவில்லத்தை பற்றி பறிவோம். பாரதியோட கனவில்லத்தை பற்றி தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. காணி நில வேண்டும், பராசக்தி காணி நில வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அதாவது காணி நில வேண்டும், பராசக்தி காணி நில வேண்டும்னு கேட்டிருக்காரு. அங்கு வந்து தூணில் வந்து மாடங்கள் கட்டித்தரணும், அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தரணும் அப்படிங்கிறாரு. அங்கே கேணி அருகே நிலை, கிணறு பக்கத்தில் தென்னை மரமும் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேணும். அந்த மாளிகை கட்டித்தரணும். அங்கே வந்து கேணி பக்கத்தில் தென்னை மரம் இருக்கணும், இளநீர் 10-12 தென்னை மரமும் பக்கத்தில் வேணும் அப்படின்னு கேட்காங்க. நல்ல முத்துச்சுடர் போல் நிலா ஒளி இருக்கணுமா, நிலா ஒளி வந்து இருக்கணுமா, முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்ற இளம் தென்றல் வர வேணும். முத்துச்சுடர் போல நிலா ஒளி வரணும். கத்தும் குயிலோசை, குயில் வந்து காதில் வந்து பாடணும். சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு பாடுறாரு பாரதியார். காணி நிலம்னா பாரதியார். பொருள் கூறுகின்றதில் என்னன்னா, காணினா நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தம்னா உள்ளம். பாரதியார் வந்து பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவருடைய இயற்பெயர் என்னதுன்னா சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் தான் பாரதியார். பாரதியுடைய இயற்பெயர் என்னதுன்னா சுப்பிரமணியன். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர், இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது யாருன்னா எட்டயபுரம் மன்னரால் பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்து சிறப்பிக்கப்பட்டார். தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் போராடியிருக்கார். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்துள்ளார். பாஞ்சாலி சபதம் இவருடைய நூல்கள் என்னதுன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, கோயில் பாட்டு. இந்த காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிறது பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இதோட புக் பேக் கொஸ்டின் என்னதுன்னா, கிணறு என்பது குறிக்கும் சொல் வந்து கேணி தான் கிணறு. சித்தம்னா உள்ளம், சித்தம்னா மாடங்கள், அதோட பொருள் மாடங்கள் என்பது பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் இதை வந்து எப்படி பிரிக்கணும்னா நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தின் இடையே இதை எப்படி பிரிக்கலாமா, நிலத்தின் பிளஸ் இடையே. முத்துச்சுடர், முத்து இச்சு வரும் சுடர். நிலா பிளஸ் ஒளி, நிலா ஒளி. இந்த பொறுத்துக்கு என்னதுன்னா முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல்.